ஹலோ மக்களை, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜேஆர் ஃபோக்கஸ் வேர்ல்டு. ஆரம்பமே அதிரடி அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பயணம் தான் இந்த ஒரு பயணம். இந்த பயணத்தில் ஆரம்பத்திலேயே ரோட்டோட லெஃப்ட் சைடில் ஒரு மிகப்பெரிய கொம்பன் நின்றுருந்தாருங்க. இந்த கொம்பனை பார்த்துட்டு தான் இந்த ஒரு பயணத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த சாலையில் நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனதுமே ஒரு சோதனை சாவடி இருக்குங்க. அந்த சோதனை சாவடி தாண்டி வந்ததுமே நம்ம இந்த ஒரு கொம்பனை பார்த்தோங்க. ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது பாருங்கள். இந்த காரோட லைட்டு வெளிச்சத்தில் தான் நம்ம இந்த கொம்பனை பார்த்தோங்க. ஏன்னா சைடில் வெளிச்சம் தெரியாதுங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற காரோட லைட்டு வெளிச்சத்தில் நம்மளுக்கு கொம்பன் கிளியராக தெரிஞ்சாருங்க. இவரை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து இந்த ஒரு சாலையில் ஒரு பயணம் பண்ணி இந்த ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேங்க. வீடியோ ஃபுல்லாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. இந்த சாலை எந்த சாலைன்னாங்க, மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோத்தகிரி போகிற ஒரு தேசிய நெடுஞ்சாலைங்க. இந்த சாலையில் ஆரம்பத்தில் சோதனை சாவடி தாண்டி வந்ததுமே ரைட் சைடில் ஒரு வனக்கல்லூரி இருக்குங்க. இந்த வனக்கல்லூரிக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம இந்த பெரிய கொம்பனை பார்த்தோங்க. இந்த கொம்பனை பார்த்துட்டு மறுபடியும் நம்ம தொடர்ந்து அப்படியே இந்த சாலையில் இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த சாலை 1 கிலோமீட்டர் கொஞ்சம் ப்ளைனாக இருக்குங்க. அதுக்கு மேலே அப்படியே மலையில் மேலே ஏற ஆரம்பிக்குங்க. இந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணும்போதுங்க, இந்த ப்ளைனான இருக்கிற சாலையில் நிறைய டைம் நான் யானையெல்லாம் பார்த்துருக்கேங்க. சில டைமு ஒரு யானை, சில டைமு 2 யானை, சில டைமு ஒரு கூட்டம் கூட பார்த்துருக்கேங்க. நம்ம இந்த பயணத்தில் இப்போது ஒரே ஒரு கொம்பனை மட்டும் பார்த்தோங்க. இந்த கொம்பனை பார்த்துட்டு திருப்பி நம்ம அப்படியே மலையில் மேலே ஏறி போகும்போதுங்க ஒரு பெரிய பெண் யானையை பார்த்தோங்க. அதுக்கடுத்து மறுபடியும் நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணி போகும்போதுங்க இன்னொரு மிகப்பெரிய கொம்பன் ரோட்டில் கிராஸ் பண்ணி போய் நம்ம ஒரு மிரட்டுற மாதிரி நின்னாருங்க. அது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோங்க. அதே மாதிரி நம்ம ஒரு பெண் யானைன்னு சொன்னால் பார்த்திங்களா, அந்த யானையும் நம்ம வண்டியை அடிக்கிறதுக்காக பயங்கரமாக ஆக்ரோஷமாக அப்புறம் அதுக்கு பின்னாடி ரோட்லேருந்து இறங்கி கீழே போயிடுச்சுங்க. அதுக்கு பின்னாடி சில காட்டு எருமை கூட்டங்கள்லாம் பார்த்தங்க. அது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. இப்போ நம்ம ப்ளைனான ரோட்டில் இருந்து அடுத்து மலையில் மேலே ஏற போகிறோங்க. இந்த பாதையில் சில கொண்டை ஊசி வளைவுகள்லாம் இருக்குதுங்க. இந்த பாதையில் நம்ம மலையில் ஏறும்போது மேக்ஸிமம் எந்த அனிமல் பார்க்க முடியும் அப்படின்னா அதிகபட்சமாக யானைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது எல்லா நேரத்தில் பார்க்க முடியாதுங்க. சில நேரங்களில் பார்க்கலாம், சில நேரங்களில் பார்க்க முடியாதுங்க. நம்ம பயணம் பண்ணப்போ ஆரம்பத்தில் ஒரு கொம்பன் பார்த்தது போக இப்போது பார்க்கக்கூடிய பெண் யானை இன்னொரு பயணத்தில் பார்த்ததுங்க. கிட்டத்தட்ட இந்த சாலையில் நான் எக்கச்சக்கமான டைம் பயணம் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது நம்ம ஊட்டிக்கு போகிற முக்கியமான ஒரு தேசிய நெடுஞ்சாலை. நம்ம இங்கிருந்து நம்ம இந்த சாலையில் பயணம் பண்ணி போயிங்க. அதுக்கடுத்து நம்ம ஊட்டியிலேருந்து கூடலூர் வரைக்கும் போயிங்க முதுமலையை போய் அடைய போகிறோம். முதுமலையில் காலையில் 6 மணிக்கு செக் போஸ்ட்டில் என்ட்ரி ஆகி நம்ம மசனகுடி பகுதிக்கெலாம் பயணம் பண்ணி சிங்காரா, மாயார் இந்த பகுதிக்கெல்லாம் போகிறதுக்காக தான் இந்த ஒரு பயணத்தை நம்ம மேற்கொண்டாங்க. அந்த பயணத்தில் நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு கொம்பனை பார்த்தோம். அதுக்கடுத்தது ஒரு பெண் யானை. இந்த பெண் யானை வேறொரு பயணத்தில் பார்த்ததுங்க. இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு இந்த சாலை பற்றி காமிக்கிறதுக்காக உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற கொம்பன் இதே பயணத்தில் பார்த்ததுங்க. இப்போ பாருங்கள், இப்போ மலையில் நம்ம மேலே ஏறிட்டுருக்கோம். இந்த மலையில் மேலே ஏறிட்டுருக்கும் போதுங்க மேக்ஸிமம் நான் நைட்டு 12 மணிக்கு இந்த சாலையில் பயணம் பண்ணி போயிட்டுருக்கேன். இப்போ போகும்போது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பெண் யானைங்க. இந்த யானை என்ன பண்ணுறாருன்னு நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல ஃபுல்லாகவே நான் பேசுகிறது ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்களே பாருங்கள் அவர் என்ன பண்ணுறாருங்க.
இந்த பெண் யானை என்ன பண்ணுச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. சைடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த மரங்களில் இருக்கிற கிளையெல்லாம் உடச்சி சாப்பிட்டு இருந்ததுங்க. நம்ம வண்டி பார்த்ததுமே வந்து அப்படியே திரும்பி பார்த்துச்சுங்க. அதுக்கு பின்னாடி நம்ம வண்டி தாக்க வர மாதிரி வந்துச்சுங்க. நம்ம வண்டி ஸ்லோ பண்ணி நிறுத்திட்டோம். கொஞ்சம் ரிவர்ஸ்லையும் போனாங்க. பின்னாடி போய் நின்றுட்டோம். சரி அது ஒன்றும் பண்ணல, நம்ம மரக்கிளையில் உடச்சி சாப்பிட்ருக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போதுங்க, அடுத்து வந்து முன்னாடி வந்தோம்னா அடுத்து வந்து மறுபடியும் தாக்க வந்துச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் பக்கமாக இருக்குங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி என்ன நினச்சுன்னு தெரியலைங்க, அந்த பெண் யானை வந்து சைட்லேருந்து தடுப்பு சுவரை தாண்டி உள்ளே போயிடுச்சுங்க. அதுக்கு பின்னாடி தான் நம்ம வந்து இந்த சாலையில் மறுபடியும் தொடர்ந்து முன்னேறி பயணம் பண்ணி போனாங்க. இந்த சாலையில் இந்த மாதிரியான பகுதியில் யானைகள் இருந்ததுன்னா நம்ம பார்த்து பொறுமையாக தான் போகணுங்க. அது வந்து நைட்டு 12 மணிக்கு இப்போ போயிட்டுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து முதுமலைக்கு நம்ம போய் அடையிறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நைட்டு 12 மணிக்கு போயிட்டுருக்கேங்க. அது வந்து இந்த சாலையில் நைட் டைமில் போகிறதுக்கு நம்மளுக்கு மேலே ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. அந்த செக் போஸ்ட்டில் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து நம்ம கூட வந்த நண்பர் வந்து நம்ம ஊட்டி சேர்ந்தவருங்க. அவர் வந்து லோக்கலுங்கிறதுனால நம்ம வந்து சொல்லிட்டு போனாங்க. இல்லைனா வந்து வெளி வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து இந்த சாலையில் நைட்டு மிட் நைட்டில் பயணம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. நம்ம லோக்கலாக இருந்தால் மட்டும்தான் போக முடியுங்க. நம்ம வந்து கூட ஒரு நண்பர் இருந்ததுனால மட்டும்தான் போக முடிஞ்சதுங்க. கூடவே இந்த ஒரு வீடியோ பதிவும் பண்ண முடிஞ்சதுங்க. இந்த சாலை வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப ஆபத்தான சாலை. பகல் நேரத்தில் கூட இந்த சாலையில் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வாகனத்தை வந்து ஓட்டணுங்க. ஏன்னா வந்து சைடில் வந்து ரொம்ப டீலாவாக இருக்கும். அதாவது ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் பார்த்தினா ஃபுல்லாக மலை மேடுகள். ரைட் சைடில் வந்து பார்த்தோன்னா போகும்போது கூட பிரச்சனை இல்லைங்க. நம்ம கோத்தகிரிலேருந்து கீழே இறங்கும் போது ஃபுல்லாக டீலாவாக இருக்கும். ரொம்ப வண்டி ஸ்பீடாக இறங்குங்க. வண்டி பிரேக் போட்டால் கூட நிற்காது. அந்த மாதிரியான சில பெண்டெல்லாம் இதில் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப பொறுமையாக பார்த்து பயணம் பண்ணக்கூடிய சாலை தான் இந்த ஒரு சாலைங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து மேட்டுக்குளத்துலேருந்து குன்னூர் போய் ஊட்டி தான் போவாங்க. இந்த சாலையில் மேக்ஸிமம் அதிகமாக யாரும் பயணம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரேராக, அது நல்லா தெரிஞ்சவங்க கூட தான் பயணம் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சாலை வந்து கொஞ்சம் ஆபத்தானது. வளைவுகளும் நிறையா இருக்குது. அதே சமயம் வனவிலங்குகளும் நிறையா இருக்குங்க. அதே சமயம் என்னென்னா வந்து இந்த சாலை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரோடு வந்து குண்டுகுழி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டைமே நம்ம வந்து சாலை நல்லா இருக்கனால கொஞ்சம் ஸ்பீடாக போகவும் தோணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சாலையில் நீங்கள் பகலில் பயணம் பண்ணாலும் சரிங்க, நைட்டு பயணம் பண்ணாலும் சரிங்க, முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போகிறத அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து ஸ்பீடாக போகிறது உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சாலை தான் இந்த சாலை. இந்த சாலையில் இப்போ நம்ம இப்போ நைட்டு 12 மணிக்கு இப்போ பயணம் பண்ணி போயிட்டு இருக்கும்போதுங்க, ஃபஸ்ட்டு ஒரு கொம்பனை பார்த்தது போக, அடுத்தது வந்து ஒரு பெண் யானை பார்த்தது போக, இப்போ பாருங்கள் இன்னொரு மிகப்பெரிய கொம்பனை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொம்பன் வந்து ரோட்டில் இருந்து, அதாவது ரைட் சைட்லேருந்து கிராஸ் பண்ணி லெஃப்ட்டில் வந்து அதுக்கு மேலே பார்த்தோன்னா மேலே ஏறிங்க நின்று நம்மளை மிரட்டலாக பார்த்துட்டு உள்ளே ஓடிட்டாங்க. ஸோ இந்த யானையை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து அப்படியே போகும்போது சில காட்டெருமைகள்லாம் பார்த்தங்க. இன்னும் நம்மளோட சேனலில் இது மாதிரியான வீடியோ பதிவுகளை தொடர்ந்து வரப்போகுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. தொடர்ந்து இன்னும் ஆதரவு கொடுங்க மக்களே. இப்போ நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து குஞ்சப்பனை அப்படிங்கிற பகுதியும் தாண்டிங்க, அடுத்து மாமரம் அப்படிங்கிற பகுதியை தாண்டிங்க, அங்கே இருக்க செக் போஸ்ட்டையும் தாண்டிங்க, இப்போ முள்ளூர் அப்படிங்கிற பகுதியில் நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கோங்க. இந்த இடத்துல தாங்க ஒரு கொம்பனை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல ரோடு வந்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க. ரைட் சைடு பாருங்கள் ஒன்றுமே இருக்காதுங்க. லெஃப்ட் சைடில் தான் மட்டும் தான் மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே இருக்குது. ரைட் சைடு ஃபுல்லாகவே வந்து நல்ல பள்ளத்தாக்குங்க. ஸோ இந்த பகுதியெலாம் ரொம்ப பார்த்து தான் கவனமாக நம்ம பயணம் பண்ணணும். மேலே ஏறும்போது கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க, இறங்கும்போது தான் கொஞ்சம் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மெதுவாக இறங்கணுங்க. மேலே ஏறும்போது மேக்ஸிமம் 2வது கீரில் இல்லை 3வது கீரில் தான் வாகனமே போங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. கீழே இறங்கும்போது அதே 2வது கீரில் இல்லை 3வது கீரில் இறங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா வந்து ஸ்பீடு அதிகமாக போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வண்டி கண்ட்ரோலை இழந்துருங்க. பாருங்கள், இந்த இடத்துல பாரு ஒரு கொம்பை வருவார் பாருங்கள். இங்கே பாருங்கள், இவர் என்ன பண்ணுறாரு நீங்களே பாருங்கள். ரோட்டோட ரைட் சைட்லேருந்து ரோட்டோட லெஃப்ட் சைடில் கிராஸ் பண்ணி போயிங்க. அடுத்து வந்து மேலே ஏறி நின்று மிரட்டலாம் நம்மளை பார்த்துட்டு இந்த கொம்பன் வந்து உள்ளே போயிட்டாருங்க. இந்த கொம்பனை பார்த்துட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணும்போது பாருங்கள், இந்த மாதிரியே காட்டு எருமைகள் வந்து ரோட்டில் நிறைய பார்த்துங்க. நம்ம இப்போ 3 கொம்பனை பார்த்தோங்க. சரி, 2 கொம்பனை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு பெண் யானையை பார்த்தோம். இந்த யானைகளை பார்க்குற கேப்பில் வந்து, அதாவது நம்ம செக் போஸ்ட் அடைஞ்சதுலேருந்துங்க மேல் பகுதியில் வரும்போது நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரியான காட்டெருமைகளை பார்த்தோங்க. அதில் ஒரு 2 இடத்துல பார்த்த காட்டெருமையை மட்டும் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. இந்த 2 காட்டெருமைகளை காமிச்சிட்டுங்க இந்த ஒரு வீடியோ பதிவை இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. அடுத்த இன்னொரு நல்ல வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேங்க.
இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. அதே மாதிரி இந்த மாதிரியான வீடியோக்கள் இன்னும் நல்லா எடுக்கணும்னா எந்த மாதிரியான தகவல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான தகவலில் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் சிறப்பாக காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேங்க. ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.